வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு சிஎம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அனாலிசிஸ். இதில் ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லையா, இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இது நீங்கள் அப்படியே பேசணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுட்டு உங்களுடைய ஓன் ஸ்டைலில் உங்களுடைய அந்த தாட் ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒரு சில முக்கியமான கேள்விகளை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பேசிக்கான கொஷின்ஸ் நம்ம இதை பார்த்துருவோம். இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒய் டிஎன் சிஎம்எஃப்பி, எதுக்கு நீங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க? சிஎம் ஃபெலோவா நீங்கள் ஏன் செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒரு 2 days முன்னாடி அப்லோட் பண்ணேன். அதில் ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் இதுவும் இருக்குது. ஸோ கேள்விகள் எழுதி ஆன்சரும் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். சரி, இந்த மாதிரி கேள்விகள் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்லேயும் வரும், ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்லேயும் வரும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, நான் நாட்டுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலாம், அந்த இன்டென்ட் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆன்சர் நம்ம ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணோன்னா தான் அது பெட்டராக இருக்கும். ஏன்னா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் திரும்ப எப்படி கேள்வி கேட்கலாம்? இப்போ நான் தான் இன்டர்வியூவர்னா, சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நாங்கள் 75,000 rupees தான் சேலரி தரோம். 2 வருஷம் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அக்ரிகல்ச்சர்லேயோ சோஷியல் செக்டரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்களே சுயமாக வேலை செய்யலாமே, ஒரு என்ஜிஓ நடத்தலாமே, என்ஜிஓவில் ஒர்க் பண்ணலாமே, இந்த மாதிரி கேள்விகள் போகும். சரியா? அதுக்கு நீங்கள் மறுபடியும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் பேசும்பொழுதே ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆன்சரை கொடுத்துடணும். ஒட்டு மொத்தமாக ஒரு ஆன்சரை கொடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதை ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன், ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். எதுக்கு பார்க்குறேன்? எனக்கு ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. கான்ட்ரிபியூட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. இந்த வேர்ட்ஸை செலக்டிவாக யூஸ் பண்ணுங்க. சர்வ் அப்படின்றது சொல்லாதீங்க. ஸோ மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி என்னுடைய ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் இதை நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் தனியாக இல்லைன்னா இதை நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் வெறும் என்ன சொல்லணும்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன், பிளாட்ஃபார்மாக பார்க்குறேன், இதில் நானும் இன்னும் மேற்கொண்டு லேர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரி பேசணும். மக்களுடைய வாழ்க்கையில் என்னால் ஒரு இம்பேக்ட் உருவாக்க முடியும். இந்த சிஎம் ஃபெலோஷிப் ஸ்கீம் ஒரு பப்ளிக் இன்டர்ஃபேஸை உருவாக்கி கொடுக்குது. மக்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண முடியும், அவங்கள நான் ரெகுலராக மீட் பண்ண முடியும். இதனால எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் எனக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும். இதுக்காக தான் சார் நான் வந்திருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி டு பி ஹியர் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த இன்டர்வியூக்கு நான் வந்திருக்கிறதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இப்போதைக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மதித்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இதை யூஸ் பண்ணி உங்களுடைய சொந்த பாணியில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கேள்வி, சிவில் சர்வீசஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இந்த கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் நிறைய பேர் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது இன்டர்வியூ பேனலுக்கே நல்லா தெரியும். ஆனால் இந்த கேள்வி வருதுன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் தான், ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறேன், இல்லை ஸ்டேட் சிவில் சர்வீஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ இந்த இன்டர்வியூக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசுறது உண்மைதான், ஆனால் சொல்கிறதுல ஒரு முறை இருக்குது. இப்படி சொன்னால் எந்த மாதிரி இம்ப்ரெஷன் உருவாக வாய்ப்பு இருக்குன்னா, சிவில் சர்வீஸ் தான் என்னுடைய அல்டிமேட் கோல், இந்த வழியில் நான் இதுக்கும் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் ஆகிடும். இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும், லாங் டேர்ம் கோல் சிவில் சர்வீசஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, சிஎம் ஃபெலோவாக செலக்ட் ஆகிறதுக்கு தான் நான் அங்கே வந்தேன். I will be happy if I get selected. I will serve through this opportunity. After completing the 2 years, I will
கோ ஃபார் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது இந்த சிஎம் ஃபெலோனுடைய ஒரு கண்டினியூஷனாக சொல்லணும். அதுதான் உண்மை. இதுலேயும் நான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், இதுக்கும் நான் ஒர்க் பண்ண போகிறேன், இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் சிவில் சர்வீஸையே பார்க்குறேன் அப்படின்னு இதுக்கும் மரியாதை தரணும், அதுக்கும் மரியாதை தரணும். புரியுதா? இந்த மாதிரி ஆன்சரிங் இருக்கணும். அந்த வார்த்தைகளுடைய அந்த சாய்ஸ் கரெக்டாக இருக்கணும். ரைட்டா? ஒருவேளை சிவில் சர்வீசஸில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, ப்ரைவேட் செக்டரில் ஏதாவது வேலை செய்ய நினைக்கிறீங்க, என்ஜிஓவில் போய் வேலை செய்ய நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளான்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் நல்லா ஃபேமாக இருக்கீங்கன்னா அதையுமே கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் இதையும் நான் சொல்கிற பாணிலே தான் சொல்லணும். சிஎம் ஃபெலோ இதில் செலக்ட் ஆகிறது தான் வந்தேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மதிக்கிறேன், செலக்ட் ஆனால் 2 வருஷம் நான் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன். நான் சொன்ன போல் எடுத்தோடனே சர்வ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஐ வில் ஒர்க், ஐ வில் கான்ட்ரிபியூட், ஐ வில் பி ஹாப்பி டு கான்ட்ரிபியூட். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நான் பிளான்ஸ் வச்சுருக்கேன், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் உங்களுடைய ஸ்ட்ரென்த்னா ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு தைரியமாக சொல்லுங்கள். ஸோ இதை முடிப்பேன், இதில் வேலை செய்வேன், அதுக்கப்புறம் அதில் போய் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லணும். இதனுடைய கண்டினியூஷன் தான் அதுன்னு சொல்லணும். எல்லாமே நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் அதை நான் தொடர்ச்சியாக செய்வேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி, அடுத்தது ஜென்ரலாக சில கேள்விகள், இதை நம்ம பார்த்துருவோம். மறுபடியும் ப்ளூ பிரிண்ட் தான் நான் சொல்கிறது, இதையே தான் நீங்கள் ஆன்சராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. திராவிடியன் பாலிடிக்ஸ், இதை பற்றி உங்களுடைய வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சார்ந்து பேசக்கூடாது, எது ரியாலிட்டியோ அதை பேசணும். திராவிடியன் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்த சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் அளிக்கக்கூடியது இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ். இதை பற்றி நீங்கள் தாராளமாக பேசணும். எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட், விமன் எம்பவர்மெண்ட், ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் திராவிடியன் பாலிடிக்ஸில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் தமிழ்நாட்டில் ஹெவியாகவே இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால மனித வளம், ஹியூமன் கேபிட்டல் தமிழ்நாட்டில் ரொம்பவே பெட்டராக இருக்குது. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். பாசிட்டிவ் சொல்லுங்கள், நெகட்டிவ்ஸையும் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ் இதுலேயும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கரப்ஷன் அலகேஷன்ஸ்லாம் இருக்குது, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்குது, டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருங்க, ரொம்ப உள்ளே போக வேணாம். ஐஏஎஸ் எக்ஸாம் அளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போக மாட்டாங்க, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் பொலிட்டிக்கல் பயஸ்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம், அதெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் ஏ மெம்பர் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுடைய தாட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். அடுத்தது யூனியன் வர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். நிறைய மாதங்கள் முன்னாடி இந்த சர்ச்சை ஓடிச்சு இல்லையா, மத்திய அரசா ஒன்றிய அரசா ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, இப்பயும் நடக்குது. இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு. யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெட்ரல் கவர்மெண்ட் மூணுமே ஒன்று தான். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபெட்ரல் கண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஒட்டுமொத்தமாக நாட்டுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அட் த டாப், அது கீழே இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் அதுக்கும் தனித்தனியாக கவர்மெண்ட் இருக்கும். இதுதான் ஃபெட்ரல் கவர்மெண்ட். ரைட்டா? அதை யூனியன் கவர்மெண்ட்னும் சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்னும் சொல்லலாம். ஆனால் சமீப காலமாக அரசியல் கட்சிகள் இதை வச்சு சண்டை போட்டுருக்காங்க. இதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. இங்கே வந்து அரசியல் கட்சிகளுடைய பேரை சொல்லவேன்னா, கான்செப்ட் இதுதான் சார், யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான். இதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, சண்டை போடுறது சரியாக இருக்காது. எது சரியாக இருக்கும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சைடில் இருக்கக்கூடிய கிரீவன்சஸை முன்னெடுத்து வைக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க சைடில் இருக்க கிரீவன்சஸை முன்னெடுத்து வைக்கலாம். அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நோக்கி தான் நம்ம போனோம். இது ஒரு ஹெல்தி டிஸ்கஷனாக இருக்கணுமே தவிர ஒரு அன்ஹெல்தி ஃபைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருங்க. அடுத்து ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நார்த் இந்தியன்ஸ் இவங்களுடைய இன்ஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது. இதனால நிறைய மக்கள் அவங்க சொல்லக்கூடிய கிரீவன்ஸ் என்னன்னா, நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, இதனால தமிழர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, இந்த மாதிரி ஒரு கிரீவன்ஸ் இருக்குது. இதில் கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். தமிழ்நாட்டை சுப்பீரியர்னும் பேசக்கூடாது, மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபீரியர்னும் சொல்லக்கூடாது. எது உண்மையோ அதை சொல்லணும். சரியா? அப்போ நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வராங்க. நார்த் இந்தியன்ஸ் ஒர்க்கர்ஸ் வர்றதுனால தான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போதா? ஒரு பெரிய நாடு இந்தியா போன்ற நாட்டுக்குள்ளே நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூமெண்ட் ஆஃப் லேபர் இருக்கும். ஸோ தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலம், கேரளாலாம் கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த மாதிரி
மாநிலங்களுக்கு மேன் பவர் அதிகம் தேவை, சீப் லேபர் தேவையாக இருக்குது. இதை யார் பூர்த்தி செய்கிறான்னா நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸ் பூர்த்தி செய்கிறாங்க. அவங்களும் நம்ம மதிக்கணும். அவங்களும் இந்தியர்கள் தான். தே ஆர் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். புரியுதா? ஸோ பொலிட்டிக்கல் பயாஸ் இல்லாமல் ஆன்சர் பண்ணுங்க. திராவிடன் பார்ட்டி தான் ரூலில் இருக்குது, அவங்க தான் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. நம்ம சப்போர்ட்டிவாக பேசணும்லாம் பேசக்கூடாது. எது ரியாலிட்டியோ அதை பேசணும். அப்போது நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் மேலே பிளேம் பண்ணுறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன சொல்லணும்னா, அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக நிறைய பேர் இங்கே வர்றதுனால இங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லணும். அது உண்மைதான். அப்போ அதுக்கு நிவர்த்தி என்ன? நார்த் இந்தியாவிலேயே நார்த் இந்தியன் யூத்துக்கு பீப்புளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். தேவைப்பட்டா நார்த் இந்தியன் சவுத் இந்தியனுக்கு வரலாம், சவுத் இந்தியன்ஸ் நார்த் இந்தியாவுக்கு போகலாம். ஆனால் இது ஒரு சாய்ஸாக இருக்கணும், கம்பல்ஷனாக இருக்கக்கூடாது. வேற வழி இல்லாமல் அகதிகள் மாதிரி வேலை செய்யறதுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சாய்ஸாக போகலாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்ச்சியை இந்தியா ஃபுல்லாக ஈக்குவலாக கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. இந்த மாதிரி அழகாக ஆன்சர் பண்ணும். சரியா? அதே நேரத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக தருது, ஆனால் திரும்ப ஷேர் ஆகக்கூடிய டேக்ஸ் வந்து கம்மி தான். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மறுபடியும் இந்த பாணியில் தான் ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த சட்டத்தின்படி இந்த நிதி ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூல்ஸ் படி அந்த க்ரைட்டீரியா இருக்குது. பாப்புலேஷன், அது இல்லாமல் ஃபாரஸ்ட் கவர், இன்கம் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் வச்சு அந்த டேக்ஸ் ஷேரிங் டிசைட் ஆகுது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகம் டேக்ஸ் தரது உண்மைதான். அதே நேரத்தில் திரும்ப வரக்கூடிய டேக்ஸ் கம்பேரிட்டிவாக கம்மி தான். அதை நீங்கள் சொல்லணும். அதே நேரத்தில் இதை நம்ம சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கக்கூடாது. உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள் அவங்க டேக்ஸ் அதிகம் வாங்கினாலும் நீங்கள் பெர் கேபிட்டா வச்சு பார்க்கும்போது, அதாவது தனிநபரை வச்சு பார்க்கும்போது பீகார், யூபி போன்ற மாநிலங்கள் சென்டர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பீகார், யூபி போன்ற மாநிலங்கள்லேருந்து ஒர்க்கர்ஸ் தமிழ்நாடு போன்ற டெவலப்டு ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய டெவலப் ஸ்டேட்ஸ்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்வெட் அண்ட் லேபரை தராங்க. அது இல்லாமல் நீங்கள் டேக்ஸை கால்குலேட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியில் அந்த நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் அங்கே போகும். இதையும் நீங்கள் சுட்டி காட்டணும். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது, உண்மைதான். அதுக்காக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மீது பழி போடுறது சரியாக இருக்காது. தேவைப்பட்டால் இந்த ஃபிஸ்கல் ஷேரிங், அதாவது இந்த டேக்ஸ் ஷேரிங்கில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஈக்குலிபிரியம் கொண்டு வரணும். தேவைப்பட்டால் அந்த ஷேரிங் ஃபார்முலாவில் மாற்றம் கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக டெவலப்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் கேள்வி இப்படியே வரலாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்கள் இருக்குது, அதுக்குள்ளேயே ஈக்குவாலிட்டி இல்லை, ஒரு மாவட்டம் ரொம்ப டெவலப்டாக இருக்குது, இன்னொன்று பேக்வேர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக தான் ஆன்சர் பண்ணணும். தமிழ்நாடு நீங்கள் இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது டெவலப்மெண்ட் உள்ள ஈக்குவிட்டபுளாக இருக்கும். இப்போ சென்னை ஹைலி டெவலப்டாக இருந்தாலும் மற்ற ஸ்டேட், மற்ற டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பேக்வேர்டாகவும் இருக்காது. ஆமாவா இல்லையா? இதே மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நிலை வேறு மாதிரி இருக்கும். இப்போ கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா சதர்ன் கர்நாடகா ரொம்ப டெவலப்டு, நார்த் கர்நாடகா ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும். மகாராஷ்டிரா அந்த மாதிரி தான். வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா டெவலப்டு, ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா பேக்வேர்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த டெவலப்மெண்ட் ஓரளவு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஆனாலும் இங்கேயும் பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், ஹியூமன் கேபிட்டலை டெவலப் பண்ணணும். ஹியூமன் கேபிட்டலில் ஸ்கில், நாலேஜ் இதெல்லாம் வரும். இதை டெவலப் பண்ணி இந்த பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸையும் நாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து செஸ் ஒலிம்பியாட். ரீசெண்டாக செஸ் ஒலிம்பியாட் நடந்தது. இதனால் எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லலாம், செஸ் ஒலிம்பியாட் இங்கே நடந்திருக்கு, சென்னை சிட்டியில் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இந்தியாவையும் சரி, அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, வேர்ல்டும் சரி, தமிழ்நாட்டை நோக்கி இந்த பார்வை திரும்பி இருக்கு. இது நல்லது. இந்த செஸ் ஒலிம்பியாட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரீஜனில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இன்னும் டூரிசம் இங்கே பூம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அது இல்லாமல் செஸ்ஸை ஒரு முன்னோடியாக வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸை தமிழ்நாடுல டெவலப் பண்ணலாம். நிறைய இளைஞர்களை ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வரலாம், என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போதைக்கு ட்ரக் கல்ச்சர் அதிகமாக இருக்குது நம்ம மாநிலத்தில். இந்த ட்ரக்கில் மாட்டின இந்த இளைஞர்களை ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு நம்ம இன்சென்டிவ்ஸ் கொண்டு வரணும், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ரைவேட் செக்டரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸ்பான்சர்ஷிப் கொண்டு வரலாம், பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் கொண்டு வரலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். இந்த மாதிரி சொல்லுங்கள். சைனா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி இருக்குது, நம்மளும் இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? டாஸ்மாக் ஷாப்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா இதை பற்றி நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதை ஃபுல்லாக கேட்கணும், அது ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். டாஸ்மாக் ஷாப்பெல்லாம் ஃபுல்லாக மூடிடலாமான்னு கேட்டால் மூடுறது சரியான ஆக்ஷன் கிடையாது. ஸோ அதை லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக மூடிடணும் சார், ஆல்கஹால் விற்கக்கூடாதுன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்னா ஃபேஸ்டு மேனரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா லாங் டேர்மில் ஆல்கஹாலை நோக்கி போகாத மாதிரி இளைஞர்களை நம்ம டைவெர்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸில் டைவெர்ட் பண்ணணும். ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி பெட்டராக தரணும். லெஷர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆல்கஹால் கன்சம்ஷன் நேச்சுரலாக சொசைட்டியில் ரெடியூஸ் ஆகும். அதே நேரத்தில் ஆல்கஹால் கன்சம்ஷனை நம்ம சப்போர்ட் பண்ணலை. ஆல்கஹாலோடு சேர்த்து நிறைய ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சொசைட்டியில் நடைபெற்றுட்டு வருது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஆல்கஹால் கன்சம்ஷனை குறைக்கணும். ஃப்யூச்சரில் அதை நெக்லிஜிபிள் ஆக்கணும். அதுக்கு முதற்கட்டமாக இந்த டாஸ்மாக் ஷாப் இதனுடைய நம்பரை நாம் குறைக்கணும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது அம்மா உணவகம், மினி கிளினிக். இதில் தான் கேள்வி வந்துச்சுன்னா அரசியல் சார்ந்து பேசக்கூடாது. ஏடிஎம்கே கொண்டு வந்தாங்க, டிஎம்கே கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. அரசியலே மறந்துடணும். புரியுதா? அரசியலை சயின்டிஃபிக்காக லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அரசியல் சார்ந்து நீங்கள் பேசக்கூடாது. அம்மா உணவகம் சிறந்த திட்டமானா கண்டிப்பாக சிறந்த திட்டம்னு தான் சொல்லணும். பிடிஎஸ் ஆல்ரெடி இருக்குது, ரேஷன் ஷாப்ஸில் கிரெயின்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டியை ஏழை மக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அம்மா உணவகம். ஏழை மக்கள், மைக்ரண்ட் லேபரர்ஸ் இவங்கெல்லாம் அதிகமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் ஆகிடுதா? ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணும்பொழுது ஹியூமன் கேபிட்டல், மனித வளம், இதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிறு நிறைஞ்சாதான் அந்த மனிதன் உழைப்பான், உழைச்சாதான் நாடு முன்னேறும். இந்த பாணியில் நீங்கள் பேசணும். இதெல்லாம் சப்போர்ட்டிவாக பேசுங்க. இந்த மாதிரி ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சரியா? அதே போல் மினி கிளினிக்கும் சப்போர்ட்டிவாக தான் பேசணும். மினி கிளினிக்ஸில் ஏழை மக்கள் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுறது நல்லதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதில் ஒரு சில ட்ராபேக் இருக்கலாம், ஆனால் ட்ராபேக்கை வச்சு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அம்மா உணவகத்தில் உணவு குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், அதுக்கு நிவர்த்தி குவாலிட்டியை பெட்டராகுது. இதுதான் நிவர்த்தியை தவிர க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. சரி, இதை ரன் பண்ணுறதுக்கு ரெவென்யூ கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் நம்பர்ஸை குறைக்கலாம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? மினி கிளினிக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அங்கே டாக்டரே இல்லை மேடம், எதுக்கு கிளினிக்கை நடத்தணும், மூடிலாம், இந்த மாதிரி பேசக்கூடாது. இதை எல்லாரும் பேசுவாங்க, நீங்கள் பேசக்கூடாது. அதுக்காக உங்களை வேலைக்கு எடுக்கல. புரியுதா? சயின்டிஃபிக்காக ரேஷனலாக பேசணும். அப்போ டாக்டர் இல்லைன்னா டாக்டரை கொண்டு வந்து அங்கே வைக்க வேண்டியதுதான். நர்ஸ் இல்லைன்னா நர்ஸை கொண்டு வந்து அமர்த்தணும். ஸோ இந்த மினி கிளினிக் ஸ்கீமுக்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக பேசுங்க. ஃப்ரீ பஸ் பாஸ் ஸ்கீம், இது கரெக்டாக இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் பேசணும். விமனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏழை பெண்கள் நிறைய பேர் இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. சோஷியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமனுக்கு இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நீங்கள் அடித்து பேசலாம். அதே நேரத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் பேசிஸில், ஃபிஸ்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்கீம்னால அரசுக்கு நஷ்டம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா இந்த டார்கெட்டிங்கை கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு மட்டும் ஃப்ரீன்னு சொல்லலாம், ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃப்ரீன்னு சொல்லலாம், மற்ற பெண்களுக்கு சப்சிடியோடு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு எல்லா பஸ்லையுமே ஒரு 50% ஃபேரில் நீங்கள் ட்ராவல் பண்ணலான்ற மாதிரி ஸ்கீம் கொண்டு வரலாம். ஹை எண்ட் பஸ், ஏசி பஸ்னால் அதில் தரக்கூடாது. மற்ற பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மினிமம் ஃபேர், ஒரு 60% விமன் ட்ராவல் பண்ணலாம். இப்படி வச்சா பெட்டராக இருக்கும். அப்போ அரசுக்கு இழப்பு இருக்காது, அந்த ஸ்கீமும் பெண்களுக்கு கரெக்டாக போய் சேரும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாடு முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்கள பார்த்துக்கோங்க, பிரீஃபாக பாருங்கள், ரொம்ப உள்ளே போவேன்னா.
அவங்களுடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. மிட் டே மீல் ஸ்கீம் பற்றி கேட்டாங்கன்னா, மிட் டே மீல் ஸ்கீம் ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் காமராஜர், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து லீடர்ஸ் அதை இன்னும் சீரமைப்பு பண்ணி இன்னும் பெட்டர் ஆக்கி இன்னைக்கு தேதி வரைக்கும் அது ரன் ஆகிட்டு இருக்கு. அட் எனி பாயிண்ட் இன் டைம் அந்த இன்டர்வியூ போர்டு ஏதோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க சுட்டி காட்டுறாங்கன்னா டக்குன்னு சைலண்ட் ஆகிடணும், கவனிக்கணும். புரியுதா? மேற்கொண்டு ஆர்கியூ பண்ணக்கூடாது. இல்லையே சொன்னாங்களே நான் படித்தேனே அப்படி இருக்கக்கூடாது. இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய சக்ஸஸை டிசைட் பண்ணணும். ஒருவேளை சுட்டி காட்டணும் அப்படியே கவனிக்கணும். ஓகே சார், இஸ் இட் ஓகே, ஐ லேர்ன் ஃப்ரம் யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ நோ, தேங்க்ஸ் ஃபார் எஜுகேட்டிங் மீ. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். முடிஞ்சா இன்னொரு வீடியோ எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நன்றி.